வெல்கம் டு SF Vlogs. அதாவது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், விவேகானந்தர் இல்லத்துக்கு போறோம். ஸோ உள்ள போயிட்டு இதோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பூரிச்சு போறோம். புல்லரிக்க போதும் நம்ம இன்னைக்கு உள்ள போய் கண்டினியூ பண்ணலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எனக்கு விவேகானந்தர் இல்லம் சுற்றி காட்டுறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய எபிசோட் நம்பர் 2 சென்னை சீரீஸில். சார் பிஸியாக பார்த்துட்டு இருக்காரு. என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா. இதுதான் முதல் ஐஸ் ஃபேக்ட்ரியாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ஐஸ் ஃபேக்ட்ரி தான். அதோட ஒரு சின்ன நினைவு சின்னமாக தான் இது வச்சுருக்காங்க. இது விவேகானந்தரோட இது கிடையாது. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னாக்கா, பிரிட்டிஷ் இது ஐஸ் ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காங்க. ஒருத்தர் பிரிட்டிஷ்லேருந்து வந்தவர், அமெரிக்காலேருந்து வந்தவர். இதை ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியாக வச்சு, இதெல்லாம் ஐஸாக இருந்த இடம் தான். இது எல்லாமே இந்த பில்டிங் ஐஸ் ஹவுஸ் இது. ஸோ அது கிடையாது ஐஸ் ஹவுஸ், இது ஐஸ் ஹவுஸ். ஐஸ் ஹவுஸ் அவங்க போன வாட்டி அது ரம்ஜான் சரி ஐஸ் ஹவுஸ் சாப்பிட போகும். அது கிடையாது. அது ஆக்சுவலாக ஐஸ் ஹவுஸ், இதுதான் ஐஸ் ஹவுஸு. ஸோ அதோட ஒரு பாட்டு தான் இது. இது எல்லாமே ஐஸாக தான் இருந்தது. பட் இது மெயின். ஸோ அது எப்படி இருந்தது, அது எல்லாரோட பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வா டே, இதுதான் மெயின் கண்டென்ட்டு. இதுதான் மெயின். இங்கே பாரு, இதுலேயே ஹிஸ்ட்ரி போட்டு காம்பாரு. மாடல் ஆஃப் ஐஸ் ஸ்டோரேஜ் இன் தீஸ் அமெரிக்கா. அதாவது இவர் எப்படின்னாக்கா, இங்கே அமெரிக்காலேருந்து கொல்கத்தாக்கு இது பண்ணி, அப்புறம் கொல்கத்தாலேருந்து சென்னைக்கு. அந்த காலத்து ஐஸுங்கிறது ரொம்ப விலை மதிப்பான ஒரு பொருள். மரத்தூளுகளை வேஸ்ட்டான மரத்தூளுகளை போட்டு இந்த ஐஸெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வியாபாரம் பண்ணாங்க. நிறைய டைஃபாய்டு ஜுரங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுனால அதெல்லாம் ட்ராப் பண்ணி இது ஆர்மிஸ் தங்கக்கூடிய இடமா இருந்தது. ஆனால் அதுக்கும் முன்னாடி ஐயங்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பில்டிங்கை வாங்கி விவேகானந்தர் இங்கே கூப்பிட்டு இங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. அப்புறம் அவரோட 11 வயசு பையன் செத்துட்டான். ஸோ செத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, வெக்ஸாகி இந்த பில்டிங்கை சேல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு ஆர்மியோட இதுவாக, ஆமாம், அப்புறம் ஒரு ஆர்மியோட இதுவாக இதை மாற்றி, ஸோ அதுக்கப்புறமா உமன் சேஃப்டியாக இது மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு காலேஜாக, உமன்ஸ் காலேஜாக இது மாதிரி, இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பு தான் இது விவேகானந்தரோட இதுவாக மாறிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் ஐஸ் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஐஸ் ஹவுஸ். இது எப்படி சொல்லுவாங்கனாக்கா, அந்த காலத்து மெட்ராஸப்பட்டின மக்கள் ஐஸ் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஐஸ் ஹவுஸ் தான் வலம் நின்று கொண்டிருக்கிறதா நம்ம அன்னைக்கு போய் சாப்பிட்ட விவேகானந்தர் சவுத் வியூ 1997. அது இது ஐயங்கார் வாங்கினதுக்கு பின்பாக இது கட்டப்பட்டது, மாடிஃபை. அதுக்கு முன்னாடி காற்று கூட வெளியே போகாத அளவுக்கு பில்ட் பண்ணது தான் ஐஸ் ஃபேக்ட்ரி. ஸோ உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குது, டேய் சுற்றி இங்கே தான் அங்கே போடுறேன். நான் என்ன ஹெல்மெட்லாம் வச்சுருக்காங்க பார்த்துட்டு. இது விவேகானந்தரோட ஒரு இது. ஐயங்கார் பெரிய பக்தர் விவேகானந்தரோட. அப்போ கொச்சின் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எக்மூர் வழியாக வந்துட்டு இருக்கும் போது நேராக பீச்சுக்கு அழைப்பு கொடுத்து இங்கே அவர் ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அவரோட நினைவு சின்னமாக தான் இன்னைக்கு இங்கே எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கிரேட் கிங் ராஜராஜ சோழன் had built this temple. எங்க அந்த டெம்பிள் இதுதான் டெம்பிள். ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட டெம்பிள் இது. ஆமாம், தஞ்சை பெரிய கோயில். ஆனால் அது தெரியல, தஞ்சை பெரிய கோயில் தானே? ஆமாம், என்ன பதிரி கரெக்ட் தானே? என்ன தேடுறாங்க?
விவேகானந்தரோட குருநாதர் அப்படிதான் போட்டிருக்கோம். ஆமா. குரு பேர் என்ன? குரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஓகே ரைட்டு. ஓகே, அவர் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? இங்கே இருக்கு பாரு தம்பி, படிப்பா. படிக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். To remain merged for long stretches. சரி, அதுக்கு தமிழ்ல படிச்சுக்கலாம்ல ஈஸியா. நெக்ஸ்ட் இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்கடா. செமையா இருக்கா? டேய் விசாலே நீடா என் ஃப்ரெண்டு நான் ஃபேஸ் த குரூப். அவர் வந்துட்டு அவருடைய இதுக்கு என்ன சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு கதை வந்துட்டு எந்த கதையுமே தெரியாது எதுவுமே ஒரு விஷயம் கூட. வந்துட்டு தெரிஞ்சுக்கிதான் எனக்கு ஐசோஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் ஏன்னா நாங்கள் ஐசோஸ்காரங்க, அதனால எங்களுக்கு விவேகானந்தரை பற்றி சரியாக தெரியாது. உங்கள் யாருக்காச்சும் தெரியும்னா பெரிய மனசு பண்ணி கமெண்ட் வந்து சொல்லுங்க. நாங்கள் எந்த ஸ்கூலுக்கு லீவு நாங்கள் லோ பேட்ரிக்கே வரல சார், ஸ்கூலுக்கே வரல ஆக்சுவலாக. அதனால் கைஸ் இப்போ நாங்கள் வந்து 3D ஷோ ஓடுதான். எங்கே உள்ளேயா? ஓகே, அது உள்ள ஒரு ஷோவில் வீடியோ எடுக்கும். ஓகே. அதுக்கான அது என்ன போகும்போது மொத்தம் எவ்வளோ நேரம் ப்ரோ நடக்கும்? 15 நிமிஷம். இங்கே ஒரு ஷோ, மேலே 2 ஷோ. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? மேலே லைட் அடிச்சு புகை வந்துச்சு. கதை புரியல, இங்கிலீஷ்ல இருந்துச்சு. எங்க கூட வரணும், அவங்க கூட தமிழ் கிடையாது, ஸோ அதனால இங்கிலீஷ்ல போட்டாங்க. நீங்க வந்து தமிழ் செட்டோட வந்தீங்கன்னா உண்மையாக தமிழ்ல ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த என்ன எனக்கு இங்கிலீஷ்ல எதுவும் புரியல, கதையும் புரியல. பட் ஆனால் அவங்க போட்ட எஃபெக்ட்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அவர் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி காமிச்சாங்க. அதோட மீனிங் இங்கே போட்டுருவாங்க. அந்த ஹெவன் வர மாதிரி ஆனா அப்பா பலி கொடுத்தாரு. ஓகேவா? அதுதான் எம்மன் கிட்ட பேசினாரு. மறுபிறவி எடுத்து வந்த கதையா? யாரு? விவேகானந்தர். விவேகானந்தரா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியல சுத்தமாக. எனக்கு ஸ்கூல்லலாம் எனக்கு எதுவும் சொல்லி தரல. இது மாதிரிலாம் விஆரா? 3D விஆர்னு ஒன்று இருக்கான். கைஸ் நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 3 ஷோ பார்த்தோம். ஒன்று 2D, இன்னொன்று 3D, இன்னொன்று விஆர் ஹெட்செட் போட்டு. உண்மையிலேயே சொல்கிறேன், தண்ணி வந்து மேலே பட்டது, காற்று அடிச்சது, ஷார்க் கிட்ட வந்தது, எதுவுமே ஆக்வாமேன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் எல்லாமே அனிமேஷன் பட் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஓவர் பில்டப்லாம் இல்லை, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த காசு பாருமா. கடைசியாக செம்ம கான்செப்ட் சொன்னாப்ல, என்னன்னா ஜாதி மதம் எல்லாம் இருந்தாலும் எல்லாருமே யூனிட்டியாக இருக்கணும். லைக் இப்போ நம்ம சேனலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியாக இருக்கணும். ஜாதி இவன் வேற ஆளு, நாங்கள் வேற ஆளு, நீ வேற ஆளுன்னு எல்லாமே கிறிஸ்டின்ஸை பற்றி பேசினார், முஸ்லீம்ஸை பற்றி பேசினார், எல்லாத்தையும் பற்றியும் பேசி ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு கோர்ஸில் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இதுலேயே கிளம்பிலான்னு தான் முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் 2த்தையும் கூப்பிட்டு போனால் அதில் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. விஆர் தான் ரொம்ப உண்மையிலேயே வருத்தம் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், தண்ணி தெளிச்சது, காற்றடிச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னன்னாக்கா டேரெக்டாக அந்த பீச்சுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தியானம் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுறாங்க, மிரட்டி விட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் மிச்சத்தை கீழே போய் கண்டு வரலாமா? ஃபன் ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த விஆர் ஹெட்செட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இவர் மட்டும் வேற ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. இவன் ஃபஸ்ட்டு எடுத்தபோது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2D ஷோக்கு போனோம். அங்கே ஒன்றை பார்த்து இவன் எக்ஸைட்மெண்ட் ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் எங்களை விஆர் ஷோக்கும் கூப்பிட்டு போனா, 3D ஷோக்கும் எங்களை எக்ஸைட்மெண்ட் ஆகி கூப்பிட்டு போனது அந்த ஒரே ஒரு ரீசன் தான். மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது நாங்கள் இப்போ கீழே வந்தாச்சு, எல்லாமே முடிச்சுட்டு நம்மளோட சேர்ந்து நம்ம கேமராமேன் எல்லாம் வந்தாச்சு. தம்பி அங்கே நிற்கிறாப்புல. என்ன தம்பி வருமா, நம்ம பார்த்து வேலையெல்லாம் வருத்துங்கிற மாதிரி தான் இருக்கு. சீரியஸா? ஓகே. ஏய் இதுதான்டா பில்டிங் பிரம்மாண்டமாக காட்டுறான். This is the building of ISOS. இன்னைக்கு வந்து இது விவேகானந்தரோட இல்லமா இருக்கு, ஹவுஸா இருக்கு. பட் ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது வந்து ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி நிற்கிறோம். இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். பட் ஆனால் அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆமாம்,
சீரியஸா சொல்ல நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன் எல்லாம் இங்க தான் கிடையாது. பட் as a ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபரா இங்க வந்து நின்னுக்கிறது பெருமையா இருக்கு. இங்க சீரியஸா சொல்ல போனா அந்த அளவுக்கு யாருமே இங்க கூட்டமே இல்ல எங்கெங்கயோ போய் எதையோ வளர்க்குறோம். நம்ம ஊர்லயே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படியே மெரினா கடலுக்கு ஆப்போசிட்லயே வரோம், கடலை போடுறோம், கிளம்பிடுறோம். இது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லிட்டேன். உண்மையான ஒரு கருத்து. அவ்வளவு பில்டப் கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க. ஆனா இங்க வந்து அந்த ஐஸ் ஃபேக்டரி எப்படி இருந்தது அதையாச்சும் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ப்ரொமோஷன்லாம் இல்ல, சொல்றேன், நல்லா இருந்துச்சு. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்கோம், 200 ரூபாய் வீடியோ கேமரா கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் பில் எல்லாமே இருக்கு. அவன் வச்சிருக்கான். எல்லாத்துக்குமே டிக்கெட் எல்லாத்துக்குமே பில்லு போட்டு தான் நாங்க போனோம். நாங்க இது 200 ரூபாய் கொடுத்து நாங்க எல்லாரும் காட்டுறோம். இது 200 ரூபாய் கொடுக்காமலே காட்ட வைக்கலாம். சோ நல்லா இருக்கும். அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கும் வந்துட்டு இங்க சில பேர் வந்து வீடியோ மிஸ்யூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் பண்றது ஓகே, பட் ஆனா வச்சாங்கனாக்கா ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெளியே தெரியும் இப்படி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இது இதனால தெரியல, எத்தனை யூடியூபர்ஸ் கவர் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நாங்க பண்ணிருக்கோம். எங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஜாலியா இதை விட நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய இருக்குங்க. அந்த மொத்தத்தையும் சுத்தி பார்த்து மொத்தோட ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான கான்செப்ட். வேற எதுவுமே கிடையாது. ஃபுல்லா சீரிஸ்ல காட்ட போறோம். நீங்களும் கூட சேர்ந்து டிராவல் ஆகுங்க. நம்ம அந்த ஒரு வியூல உங்களை சந்திக்கிற அடுத்த வாரம். ஸோ until then bye from Shots Food.